பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல வருடங்களாக ஜெயிலில் இருக்கக்கூடிய நபரை ஒருவேளை நீங்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், வெளி உலகத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. வெளி உலகத்தில் வாழ்வது என்றால் என்ன, குடும்பத்தோடு நண்பர்களோடு நினைத்த இடத்திற்கு போவது என்றால் என்ன, பிடித்த உணவை சாப்பிடுவது என்றால் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள் அதனுடைய அருமை பெருமையை பற்றி. காரணம், சிறையில் சுதந்திரம் இல்லை. அவர்கள் அடைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் நினைத்த இடத்திற்கு விரும்பிய போது சென்று யாரையும் சந்திக்க முடியாது, பேச முடியாது, பழக முடியாது, வாழ முடியாது. அங்கே நிம்மதி இல்லை. அது ஒரு நரகம். அங்கே மன மகிழ்ச்சி இல்லை. காரணம், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட அநேகர் அப்படி சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். பயத்திற்கும் பாவத்திற்கும் வறுமைக்கும் வியாதிக்கும் மன அழுத்தத்திற்கும் பிசாசினுடைய வல்லமைக்கும் சிறைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் சிறைப்பட்டிருக்கிறார்கள், ஒரு சில பேர் விடுதலையாக வாழ்கிறார்கள். இதற்கு காரணம் வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய அறிவு. ஏசாயா 5 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். எதனால சிறைப்பட்டு போறாங்களாம் ஜனங்க? ஆவிக்குரிய ஜீவியத்தில் அறிவில்லாத காரணத்தினால். என்ன அறிவு? தேவனை அறிகின்ற அறிவு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அறிகின்ற அறிவு, அவர் சிலுவையில் நமக்காக என்ன செய்தார் என்பதை அறியாத அறிவு. இதை நாம் அறியாத பட்சத்தில் நாம எல்லா மன மடிவிற்கும் வேதனைக்கும் சிறைப்பட்டு கிடப்போம். ஆகவேதான் யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறிகின்ற அறிவு நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிகின்ற அறிவு நமக்கு இல்லாத போது நாம் சிறைப்பட்டு போவோம். அப்போது சிறை இருப்பில் இருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தை அறிகின்ற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். எது சத்தியம்? யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய வசனமே சத்தியம் என்று. தேவன் பேசக்கூடிய வசனம், வேத வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், இதுதான் சத்தியம். ஆகவே வேத புத்தகத்தை வாசித்து அந்த சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னை அன்பு செய்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு, என்னை கைவிட மாட்டாரு. வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் இந்த காரியங்களை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நாம அறிக்கை செய்யும் போது அது நமக்கு விடுதலையை கொடுக்கும். அவருடைய வசனம் நமக்கு, அந்த சத்திய வசனம், அந்த சத்தியம் நமக்கு விடுதலையை கொடுக்கும். இதற்கு மாறாக பிசாசு சொல்லக்கூடிய பொய்யை கேட்டுட்டு இருந்தோம்னாக்கா அந்த பொய்யானது நம்மை சிறையில் அடைக்கும், நம்மை சிறைப்படுத்தும். உனக்கு தகுதியில், நீ ஒரு பாவி, ஆகவே ஆண்டவர் உன்னை வெறுக்கிறாரு, உனக்கு எதிராக இருக்கிறாரு, உன் மேலே கோபமாக இருக்கிறாரு, அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டார், அவருக்கு நீ பிள்ளை கிடையாதுன்னு சொல்லி ஏராளமான காரியங்களை பிசாசானவன் சொல்லுவான். இது நம்மகிட்ட மாத்திரம் கிடையாது, இயேசு ஆண்டவர்கிட்டையும் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் முயற்சி செய்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்திய 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான காரியம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அங்கே 3ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்ற போது 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னன்னு? இவர் என்னுடைய குமாரன், இவர் என்னுடைய பிள்ளை, நான் இவரை அன்பு செய்கிறேன், இவரை நேசிக்கிறேன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் பேசுறாரு. தேவன் பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த வசனம் தான் சத்தியம். உமது வசனமே சத்தியம், அது நம்மை விடுதலையாக்கும் என்று நாம் பார்த்தோம். ஆனால் இந்த சத்தியத்திற்கு, தேவன் பேசின இந்த வசனத்திற்கு, இந்த சத்தியத்திற்கு நேர் எதிராக பொய்யை பிசாசானவன் பேசுகிறான். இயேசு ஆண்டவர்கிட்ட, நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரனா,
என்கிற ஒரு சந்தேகத்தையே ஏற்படுத்த முயற்சிக்கிறோம். அடுத்த அதிகாரத்திலேயே நம்ம இதை வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில், மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறார். உபவாசத்தை முடித்த பிற்பாடு அவருக்கு பசி எடுக்குது. அப்போ 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். பாருங்க, எங்க அவன் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறான்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக தான் பிதாவாகிய தேவன் இயேசுவினிடத்தில் சொல்லியிருக்கிறாரு, நீ என்னுடைய குமாரன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி. தேவன் பேசின வசனங்கள் சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வசனத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னாக்கா அது விடுதலையாக்கும். அதை நாம் விசுவாசித்து நாம் விடுதலை அடையாதபடிக்கு பிசாசானவன் அந்த வசனத்தை பொய்யாக்கும் விதமாக நமக்கு அதில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீங்க உண்மையாகவே தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பின்பு அவர் மீண்டுமாக தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல கொண்டு போய் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மீண்டுமாக நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். மறுபடியும் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். பிசாசானவன் பேசின வார்த்தைகள் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு விரோதமானவைகள், எல்லாம் பொய். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற விசுவாசத்தினாலே நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு அதுல சந்தேகத்தை ஏற்படுத்துறான். எனக்கு அதுதான் அடித்தளமான காரியம். அதுல உங்களையும் கடவுளையும் அவன் பிரிச்சுட்டானாக்கா பின்பு நம்மை என்ன வேண்டுமானாலும் அவனால செய்ய முடியும். இன்றைக்கு இயேசுவினிடத்துல என்ன செய்தானோ, நாம் வாசித்த இந்த வசனங்களின்படி நம்மிடத்திலும் அதையே செய்ய முற்படுகிறோம். நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு புரியுதோ இல்லையோ, இயேசு ஆண்டவருக்கு நல்லா புரிஞ்சுது. அவனை கடிந்து கொண்டார் இயேசு ஆண்டவர். நான் கல்லை அப்பமாக மாற்றுகிறேனோ இல்லையோ, நான் கீழே குதிக்கிறேனோ இல்லையோ, நான் எங்க அப்பாவுக்கு புள்ள தான் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டார். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில அதே போல அறிக்கை செய்யணும். மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ எதுவும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்காது என்று நாம் ஆணித்தரமாக அறிக்கை செய்து பிசாசானவனை கடிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளே வராது என்பது அல்ல. ரோமருடைய புத்தகத்துல வாசிக்கிறபடி துன்பம் உபத்திரவம் வியாகுலம் பசி எல்லாம் வரும். இதெல்லாம் வருகிறதுனால தேவன் நம்மை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. மாறாக அதிலிருந்து ஜெயத்தை அவர் கொடுப்பார். ஆனா பிசாசானவன் என்ன செய்வானாக்கா, இதெல்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை வெறுக்கிறார், அதனாலதான் உனக்கு இதெல்லாம் நடக்குது, அவர் உன்னை கைவிட்டுட்டாரு என்கிற எண்ணங்களை கொண்டு வருகிறான். நீ அவருடைய பிள்ளை கிடையாது அப்படின்னு சவால் விடுகிறான். அவன் ஒரு பொய்க்காரன் என்று நமக்கு தெரியும். யோவான் 8:44 கூட வாசிக்கிறோம், பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவனுக்கு நாம செவி கொடுக்க கூடாது. மாறாக என்ன செய்யணுமா, அதே அதிகாரத்தினுடைய 47ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நாம பிசாசுக்கு செவி கொடுக்க கூடாது. காரணம், அவன் எப்போதும் பொய் பேசுகிறான். மாறாக சத்திய வசனத்திற்கு, தேவ வசனத்திற்கு நாம செவி கொடுக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அந்த சத்திய வசனம் என்ன சொல்றது? இயேசு ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். இயேசு ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறபடினால் தம்முடைய ஜீவனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நாம சந்தோஷமாக வாழும்படியாய் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் இயேசு ஆண்டவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. நாம இந்த சத்தியத்தை, இந்த தேவ வசனத்தை நாம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு இந்த உலக பாடுகளை குறித்தோ மரணத்தை குறித்தோ மறு வாழ்வை குறித்தோ எந்த விதமான கவலையோ பயமோ இருக்க போறது கிடையாது. காரணம், இந்த சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு பூரண சமாதானம் உண்டு. அவனுக்கு முழுமையான விடுதலை உண்டு. இந்த சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு எந்த விதமான பயம் இருக்க போவதில்லை, மனமடிவு இருக்க போகிறதில்லை, சிறையிருப்பு
இருக்க போகிறதில்லை. இந்த சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு பூரண விடுதலை இருக்கிறது. காரணம், சத்தியம் அவர்களை விடுதலை செய்யும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு என்ன செய்யறதா முடிவெடுக்க போறீங்க? பிசாசானவன் சொல்லக்கூடிய பொய்ய நம்பி ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி வருந்தி அழுதுட்டு மன அழுத்தத்திலும் பயத்திலும் வேதனையிலும் சிறையிருப்பில் இருக்க போறீங்களா? இல்லை, எங்க அப்பா என்னை அன்பு செய்கிறாரு, என்னை கைவிட மாட்டாரு, நான் பாவி இருந்தாலும் அவர் தம்முடைய கிருபையினால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்வார், ஆசீர்வதிப்பாரு, நான் எதை குறித்தும் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு தேவ வசனத்துல இருக்குது, நான் அதை படித்திருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், ஆகவே இம்மைக்கும் மறுமைக்கும் நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், நான் சிறை இருப்பில் இருக்க போறது கிடையாது, நான் விடுதலையாக வாழப்போகிறேன், சந்தோஷமாக சமாதானத்தோடு கூட வாழப்போகிறேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கடந்து வர போறீங்களா? இன்றைக்கு முடிவெடுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆமேன். நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நீர் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர் என்கிற தவறான எண்ணத்தினால பிசாசு சொன்ன பொய்யை ஆண்டவரை நம்பி எல்லா நம்பிக்கையையும் இழந்து விரக்தியில வேதனையில அழுகையில சிறைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல இப்போது விடுதலை செய்கிறோம் ஆண்டவரே. மிகுந்த சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யும்படியாய், எல்லா மன போராட்டத்திலிருந்து விடுதலை அடையும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா மந்திரங்கள், பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து கூட பிள்ளைகள் விடுதலை அடையும்படியா இயேசுவின் நாமத்துல பேசுகிறேன். எல்லா சிறை இறப்பில் இருந்து இப்போது விடுதலை உண்டாகட்டும், பயத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் பசுந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எந்தெந்த நெருக்கடியில் எல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, அது என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, யாரும் விடுவிக்க கூடாத இடத்தில் பிள்ளைகள் ஆண்டவரப்பா இப்போது சிக்கி இருந்தாலும் நீர் இப்போது உதவி கரம் கொடுத்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என்ன காரியம் அவர்களை அதிகமாக நெருக்கி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து ஒரு விடுதலைப்பா. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், வேலை ஸ்தலம், தேங்க்யூ லார்ட், எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் விடுதலை வாழ்வு வாழும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. பெரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு இயேசுவின் நாமத்தில். விசுவாசிங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருப்பீர்களே ஆனால் எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் மதியம் 1 மணிக்கு மேலே நடக்குது. வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பேரில் ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டர் என்கிற பேரில் யூடியூப் சேனல் இருக்குது. அங்கே அதிகமான தேவ செய்திகள் போட்டிருக்கிறேன். தயவு செய்து போய் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் வழியாக அநேகரை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you all. Thank you. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.